ஓம் ஸ்ரீ சாய்ராம். நாம நிறைய நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக நிறைய சேவை பணிகள் செய்யறோம். அதுவும் குறிப்பா இந்த பர்த்டே சமயத்துல பார்த்தா நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா இந்த சேவை பணிகள்லாம் ஏன் செய்யறோம்? இதனால நமக்கு என்ன கிடைக்கணும்? அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் ஏன் சேவை செஞ்சீங்கன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கு சாய்ராம் அப்படின்னு மட்டும் சொல்றோமே தவிர, சுவாமி எதற்காக செய்ய சொன்னார், எந்த பர்பஸ்க்காக செய்ய சொன்னார், இந்த சேவை என்பது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அதிகமா சிந்திக்கிறது கிடையாது. சுவாமியோட ஒவ்வொரு செய்தியையும் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அது ஆனந்தம். ஆனந்தம் தான் ட்ரூ செல்ஃப் ஆஃப் பகவான். இப்ப நம்ம எல்லாம் ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னாலே நம்ம சுவாமியை பிரதிபலிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனா அந்த புரிதல் நோக்கி நம்ம போறதில்லை. மேலிருந்த வாரியா மெக்கானிக்கலா சேவை செய்ய சொன்னாங்க, சமிதியில போறேன், கொடுத்தேன், 4 பேருக்கு நான் போர்வை கொடுத்தேன், சந்தோஷமா இருந்தது, வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா தெரியாது, சொல்ல தெரியல நமக்கு. இந்த சேவை என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனை அப்படின்னு சுவாமி சொல்றார். அதை பற்றி இங்க தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக 3 சிறந்த பேச்சாளர்கள். உங்க யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை, 3 பேருக்குமே. இருந்தாலும் சம்பிரதாயம் பாரம்பரியம் கருதி நான் அறிமுகப்படுத்துறேன். முதலாவதாக ஆன்மீகம் சேவை. இதுல பார்த்தோன்னா சேவை ஒரு ஆன்மீக சாதனைன்னு சொல்றோம். இதுல சேவைன்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு, சாதனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3ஐயும் விளக்கினாதான் சேவை எப்படி ஆன்மீக சாதனை ஆறுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆக சேவை அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி விளக்குவதற்காக முதலாவது பேச்சாளராக திரு விஸ்வேஷ் பாபு அவர்கள், நமது மாவட்ட ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர். கை தட்டுறதுக்கு ஈஸ்வரன் ஆளை கூட்டி வந்திருக்கேன். அவர் சைலண்ட் புரட்சியாளர். அதாவது அதிகம் பேச மாட்டார், நான் என்ன மாதிரி லொடலோடன் பேச மாட்டார். பட் பகவானுடைய தேங்க்யூ ஃபார் அக்னாலஜிங், நான் லொடலோடன் பேசுவேன். நிறைய ஆழ்ந்து படிக்கின்றவர், அதாவது படித்தவர்னு சொல்லக்கூடாது, படித்துக் கொண்டே இருக்கின்றவர், அதை வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருப்பவர், முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர். அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சாய் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். நான் வெளியில எல்லாம் நிறைய பேச போவேன். மெட்டீரியல் சாமியோடது, அந்த மெட்டீரியல் இங்க இருக்கு, இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். நம்ம விஸ்வேஷ் எடுத்து கொடுப்பார், நம்ம ரவி சாய்ராம் எடுத்து கொடுப்பார், நான் மைக்கு நாங்க போய் அதை அப்படியே சொல்லிட்டு கைத்தட்டல் வாங்கி நான் வந்துடுவேன். ஆனா பெருமை இவங்களுக்கு தான் போவோம். அந்த மாதிரி விஸ்வேஷ் அவர் சேவை அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லுவார். அதுக்கு அடுத்தது 2வது பேச்சாளராக நமது திருப்பாலை ரவி சாய்ராம். அதாவது ஒரு 3-4 பேர் நம்ம மாவட்டத்துல சொல்லலாம். சாய் இலக்கியங்கள் அவங்க பிளக்கியே ஊறி போனது. விஸ்வேஷ் ஒண்ணு, நம்ம ரவி சாய்ராம் ஒண்ணு, டாக்டர் சாய்ராம் ஒண்ணு, ப்ரொஃபசர் ஹரிஹரன் சாய்ராம் அவர் ஒண்ணு. இந்த மாதிரி சதா சர்வ காலமும் சர்வத்திர ஹரிச்சிந்தனம்னு சொல்ற மாதிரி அவ லிட்ரேச்சரே படிச்சுட்டே இருப்பாங்க, ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ரவி சாய்ராமுக்கு எக்ஸ்ட்ரா பிளஸ் என்னன்னா, சாய் லிட்ரேச்சர் தவிர அதிகமா திருக்குறள், பகவத்கீதை, திருவாசகம், திருமந்திரம், விவேக சூடாமணி, ஆதிசங்கரோட பகவத்கீதம், இதெல்லாம் கூட ஆழ்ந்து படித்து அதுல வகுப்புகள்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணி அதுல உள்ள சாரங்களை கிரகித்து சுவாமி சொன்னதுக்கும் அதுக்கும் உள்ள ஒற்றுமைகள் எல்லாம் எடுத்து கோட் பண்ணி அழகா நம்மளுடைய மனதில் புரிய வைக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு பெரிய கொஸ்டின், ஆன்மீகம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. பட்டை போட்டு காத்தால கோயிலுக்கு போயிட்டா ஆன்மீகம் சொல்றோம், அது கிடையாது. அப்ப ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத பத்தி அவர் தெளிவா அவருடைய முதல் ஒன்று அவர் சொல்லுவார், திரு ரவி சாய்ராம் அவர்கள். அடுத்து 3வதாக
தமிழ்நாடு பூராவுமே அறிமுகம் தேவையில்லை அவருக்கு. திண்டுக்கல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் முன்னாள் மாவட்ட தலைவர், நம்மளுடைய மதுரையில ஆனந்த நிலையத்திலும் சரி அனைத்து சமிதிகளிலும் பேசியிருக்கார். அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி கணேசன் தோத்து போயிடுவார் ஸ்டேஜில் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா. அந்த அளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ். விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை சரிவர ஒரு சுவைபட எல்லோருடைய ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் அப்படி வளைஞ்சு நெளிச்சு மடங்கி அவர் வாய்ஸ கூட்டி குறைச்சு அவர்களை பார்த்து திடீர்னு அப்படி ஒரு மாதிரி விட்டு பார்ப்பாரு. நமக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படியே நடிப்பார். அதெல்லாம் எக்ஸலன்ஸ். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர். அவர் சாதனைனா என்ன, நம்ம சிம்பிளா சொல்ற விளக்கம் சாதனைன்னா சாதனா அப்படின்னு குறிப்பிட்டு அவருடைய தனம் கடவுளுடைய தனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது அவ்வளவு சுலபமானது கிடையாது. அது நம்மளா சொல்லிக்கிறது. சுவாமி சாதனைக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு. 4 பொருள் உண்டு. சான்னா சான்னா அவர் கிடையாது. ச அப்படின்னாதான் அவர். சான்னா அவர் கிடையாது, அவள். டிரான்ஸ்லேட்ல ஒரு எழுத்து கூடிட்டு குறைஞ்சதுன்னா கூட மாறிடும். அப்ப சா அப்படின்னா அந்த சான்னா எதை குறிக்கிறது? 4 விஷயத்தை குறிக்கிறது சுவாமி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அந்த சாதனைனா என்ன அப்படின்றத பத்தி அவர் சொல்ல வந்திருக்கார். அதுக்கப்புறம் கன்க்ளூடிங் ரவுண்ட்ல 3 பேருமே இது எப்படி சேவை ஆன்மீக சாதனையாக மாறுகிறது. சோ முதல் ரவுண்டுல ஒவ்வொருத்தரும் தாங்கள் என்ன பேச இருக்கிறார்களோ அதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், ஒரு முன்னுரை மாதிரி. அது ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிடங்கள். இரண்டாவது ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொன்னாங்களோ அதை கொஞ்சம் விளக்கங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. புதுசா விஷயத்தை ஆட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க. அதுக்கு 5 நிமிடங்கள் கொடுக்கிறோம் இரண்டாவது ரவுண்ட்ல. மூன்றாவது கன்க்ளூஷன். அதுல மீண்டும் 3 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. தொகுத்து எப்படி சேவை ஆன்மீக சாதனை ஆகிறது அப்படின்னு முடிப்பாங்க. இதுல என்னோட வேலை என்னன்னா வீடியோல உட்கார்ந்து இருக்கிறது தான். அதிகமா தொந்தரவு பண்ண மாட்டேன். கடைசியில முடியும் போது ஒரு 5 நிமிஷம். அவ்வளவுதான். குடித்த நேரத்தில் முடிக்கும்பாரு மீண்டும். ஏன்னா எல்லா பேச்சாளர்களுமே எப்பவுமே விஷயம் நிறைய இருக்கு. அதை கொண்டு 1 நிமிஷத்துல சொல்லு அப்படின்னா எதை சொல்றது எதை விடுறது அப்படின்ற சந்தேகம்லாம் அவங்களுக்கு வந்துடும். ஆனா எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால கரெக்டா முடிச்சிருவாங்க. சோ முதலாவதாக சேவை அப்படின்ற தலைப்புல நம்ம விஸ்வேஷ் பாபு அவர்கள். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பூவோட சேர்த்து நாரும் மணக்கும்ன்ற மாதிரி அவங்களோட சேர்ந்து நானும் மணக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர் கிடையாது, பெரிய படிப்பாளி கிடையாது. இவங்களோட ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால கைத்தட்டல் எனக்கும் கிடைக்கிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்கள் என்னை சமர்ப்பித்துக் கொண்டு அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை பகிர்ந்துக்கிறேன். ந தபாம்சி ந தீர்த்தானாம் न शास्त्रे जपे नहीं संसार सागरोद्धार सज्जनम சேவனம் வினா. சுவாமி தன்னுடைய பேருரையை துவக்கிறதுக்கு முன்னாடி பத்தியம் பாடிதான் பல பேருரைகளை துவக்குவார். அதுல ஒரு ஸ்பீச்ல இத சுவாமியே பாடுறாரு. தவங்களினால் அல்ல, தீர்த்த யாத்திரை செல்வதனால் அல்ல, சாஸ்திரங்களை மரணம் செய்வதால் அல்ல, ஜப இத்தியாதிகளை செய்து கொண்டே இருப்பதால் அல்ல, சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும் என்றால் சஜ்ஜனம் சேவனம் வினா, நல்லவர்களுக்கு சேவை செய்வதால் அன்றி சம்சார சாகரத்தை கடக்க இயலாது என்பதை மிகவும் தீர்க்கமாக சுவாமி பல இடங்கள்ல விளக்கமா சொல்லியிருக்கிறார். அதை நாம மனதில் நிறுத்திக் கொள்வோம். ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனம். நம்ம எல்லாருமே வெளியில போய் கேட்டோமையான சாயி நிறுவனம் என்றால் என்ன அப்படின்னா அது ஒரு ஆன்மீக நிறுவனம் என்றுதான் சொல்லுவாங்க.
சோ அப்படி என்ன இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? சத்யசாயி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படித்தானே பேர் வச்சிருக்கணும் இல்லையா? ஆனா பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா நமக்கு என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை சத்யசாயி சேவா நிறுவனங்களுக்கு தன்னுடைய பெயரையும் கொடுத்து அதற்கு துணையாக ஸ்பிரிச்சுவல் என்பதை கூறாமல் என்ன சொல்லியிருக்காரு? சேவா. அதுவே புரிய வச்சிருக்காரு. சம்சார சாகரத்தை கடக்க வேண்டுமையானால் ஆன்மீக சாதனை என்பது என்ன அப்படின்னா அது சேவைதான். இப்ப சேவைன்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? என்ன இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிடுறாரு. ரிட்டையர் ஆனோம்னா நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது சேவையா அப்படின்னா சுவாமி இல்ல அப்படிங்கிறார். அப்ப எது சேவை அப்படின்னா அங்க அலுவலகத்துல வேலை பார்த்துட்டாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, வீட்லயும் நம்ம வேலை பார்க்கிறோம் இல்லையா? அப்பாவுக்காக வேலை பார்க்கிறோம், மனைவிக்காக வேலை பார்க்கிறோம், கணவருக்காக வேலை பார்க்கிறோம். அது எல்லாமே சேவை ஆகுமா, சர்வீஸ் ஆகுமா, சேவை ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அதுல பிரதிபலன் இருக்கு. என்னுடைய கணவர் என்பதால் நான் வேலை செய்கிறேன், என்னுடைய மனைவி என்பதால் நான் கடமைப்பட்டு அதற்காக வேலை செய்கிறேன். ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது, சர்வீஸ் செய்யும் போது அங்கே எனக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆகியனாலே அது சேவை அப்படின்ற அர்த்தத்துல வராது. சத்யசாயி சேவா நிறுவனம் அத ஆங்கிலப்படுத்தினாங்க. ஆங்கிலப்படுத்தும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீ சத்யசாயி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஆங்கிலப்படுத்தினாங்க. சுவாமி அதை மறுத்து இல்லை, சேவா அப்படின்றதை ஆங்கிலத்திலையும் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஆங்கிலத்தை போடும்போது ஸ்ரீ சத்யசாயி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் போடுறது கிடையாது, சத்யசாயி சேவா ஆர்கனைசேஷன். சர்வீஸுக்கும் சேவைக்கும் வித்தியாசம் இருக்கின்றத திரும்ப திரும்ப சுவாமி உணர்த்துறார். எதையாவது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது எல்லாமே சர்வீஸ். அதுவும் நல்ல காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இறைவனை அடைவதற்கு உதவக்கூடிய ஒண்ணு எதுவோ அது சேவை. எந்த விதமான பிரதிபலனம் இல்லாம, சுயநலம் சிறிதும் கலக்காம, இறைவனை சிந்தித்து அவனை அடைவதே ஒன்றே நோக்கமாக கொண்டு செய்யப்படும் எல்லாமே சேவை என்பதை சுவாமி திரும்ப திரும்ப உணர்த்துகிறார். இப்போது ஆன்மீகம் என்றால் என்ன என்று திரு ரவி சாய்ராம் அவர்கள் விளக்குவார்கள். சாய்ராம், இப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாரு அப்படின்னா உடனே கை தட்டணும். ஒண்ணு நீங்க தூங்கலன்றது எங்களுக்கு தெரியும், இன்னொன்னு நாங்க தூங்காம இருக்கிறதுக்கும் உதவி பண்ணோம். அதனால கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. அழகா ஒரு ஆரம்பிச்சிருக்கார். சேவைனா என்ன அப்படின்றத பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யப்படுவது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். சுவாமி இன்னொன்னு சேர்த்து சொல்றார், இறைவனை மனதில் நினைத்து நீ எதை செய்தாலும் சேவை அப்படின்றார். தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். அவர் அதுதான் சொல்லியிருக்கார். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி அப்படின்றத. அடுத்தது ஆன்மீகம் அப்படின்ற தாட் திரு ரவி சாய்ராம் அவர்கள். சாய்ராம், இந்த டாபிக்க தொடங்குவதற்கு முன்னாடி இந்த குழந்தைகள் இயற்கை இறைவனின் உயிரோவியம் அப்படின்னு ஒரு கருத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அது இன்னும் அந்த மனசு அதுல இருந்து விலகல. இப்போ அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை உண்டாக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நீங்க இன்னைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பகவான் கிட்ட வைக்கிறேன். ஆன்மீகம் என்றால் என்ன? சேவை பத்தி விஸ்வேஷ் அழகா சொன்னார். நிஷ்காம கர்ம யோகம், பலன் எதிர்பாராமல் செய்யப்படும் செயல்கள். அதுல இன்னொன்னு பகவான் சேர்த்துக்க சொல்றார், நீ செய்யப்படும் செயல்களை பெறுபவர் இறைவன் என்று கருதி செய்ய வேண்டும். அதாவது கொடுப்பவர்களுக்கு தெரியாது பெறுபவர் இறைவன் என்று. ஆனால் பெறுபவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் இறைவன் என்று. அப்போ அந்த பாவனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீகம். நான் செய்யக்கூடிய செயல்கள் இறைவனுக்காக செய்யப்படுகின்றன. அதன் மூலமாக என் மனது உயர்வடைகின்றது. சுவாமி சொல்ற, நீ என்ன சேவை செஞ்ச அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அந்த சேவை உன்னுள்
என்ன மாற்றத்தை உருவாக்கியது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு மகான் ஒரு அழகான பதில் சொன்னார். மனதை பயன்படுத்தி, மனதை பண்படுத்தி, மனதை பரமனிடம் சேர்க்கும் முயற்சிக்கு பெயர் ஆன்மீகம். அப்போ இந்த மனசு இதை பயன்படுத்தணும், இதை பண்படுத்தணும். அந்த பண்படுத்தின மனதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். அப்போ பண்பட்ட மனம் என்றால் என்ன? பகவானின் உபதேசங்களின் மூலம் அறிவை பெற்று சிறந்த சேவைகளை செய்யும் மனம் பண்பட்ட மனம். பண்படாத மனம் பகவானின் உபதேசங்களை கேட்டும் அறியாமையினால் நிரம்பி வழியும் மனம் பண்படாத மனம். வெற்றி வேட்கைன்னு ஒரு தமிழ் நூல் இருக்கு. அதுல அந்த பண்பட்ட மனதை ஒரு வார்த்தையால சொல்றார். அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிறவர். அடினும் ஆவின் பால் தன் சுவை குன்றாது. பாலை நீ எவ்வளவு காய்ச்சி, இது சான்றவர்களோட பெருமை, எவ்வளவு காய்ச்சி அது இன்னும் சுவை கூடுமே தவிர அது சுவை குன்றாது. சான்றாண்மை இல்லாத ஒரு மனதையும் சொல்றார். பால் பெய்து அடினும் கைப்பு மாறாது பேய் சுரைக்காய். பால் எவ்வளவுதான் பால் ஊத்தி அதை பிரமாதமா கூட்டு பண்ணினாலும் அந்த கசப்பு சுரைக்காய் என்ன ஆகும்னா அது மாறவே மாறாது. பால் பெய்து அடினும் கைப்பு மாறாது பேய் சுரைக்காய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த பால் சுண்டி பால் கோவாவாக மாற வேண்டும். அதுதான் பகவானுக்கு பிரியம். அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். சாய்ராம். சாய்ராம். ரொம்ப ரத்ன சுருக்கமா பண்பட்ட மனம் அப்படின்னா என்ன, அதுதான் ஆன்மீகம் அப்படின்றத, அதாவது அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. மனதை பயன்படுத்தி, மனதை பண்படுத்தி, மனதை பரமனிடம் சேர்க்கும் செயலுக்கு ஆன்மீகம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டார். விளக்கங்கள் நம்ம அடுத்த ரவுண்ட்ல பார்ப்போம். அடுத்து நம்ம நாராயணன் சார் அவர்கள் சாதனா. சாய்ராம். சாய்ராம். அங்கிருந்து நகபடி எங்கும் நிறைந்திருக்கும் ஆனந்த சச்சிதானந்த மூர்த்தி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் ஒரு பாத கமலங்களில் அனைத்து கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சாய்ராம். 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 இதான் சாதனா. அதாவது சாதனைக்கு அவர் டிபி அளவுக்கு எனக்கு சமஸ்கிருதத்துல அவ்வளவு நாலேஜ் கிடையாது. அது சாக்கு ஒண்ணு சொல்றாரு, சாவனாக்கு ஒண்ணு சொல்றாரு. எனக்கு தமிழ்ல எழுத்து மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா என்ன சொன்னாலும் கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச சாதனானா பிராக்டிஸ் சொல்லுவோம் இல்லையா? இல்ல அர்த்தம் சொல்லுவோம். இவங்கெல்லாம் அவங்கவுங்கள தனித்தனியா பேச முடியும். சாயிரா, நான் மட்டும் எப்போதுமே மக்களோட பேசியதான் பழக்கம். மக்களை எப்போதுமே என்கிட்ட வச்சுட்டேதான் பழக்கம். அதனாலதான் கேட்கிறேன். அதான பிராக்டிஸ்னா ஒரு கையிலேயே கட்டினா தான் எனக்கு தெரியும். ஆமா, சாதனா பிராக்டிஸ் வச்சுக்கோ அப்படின்னு அதை வச்சு நான் மைண்ட்ல வச்சிருக்கிறது சாதனா பிராக்டிஸ். அப்படி கரெக்டா தப்பா சொல்லுங்க. கரெக்ட் தானே? அப்ப பிராக்டிஸ் பண்ணணும். அங்க அவர் வேணும்னாலும் பிராக்டிஸ் பண்ணணும், அதனாலும் பிராக்டிஸ் பண்ணணும், இதனாலும் பிராக்டிஸ் பண்ணணும். இவரு பண்படுத்தி அப்படிங்கிறார். பண் எங்க படுத்துறதுன்னு பார்த்தாக்க சாதனா பண்ணா பண்ணு ஆகுவாங்க. சாதனா பண்ணிட்டா பண்படுத்த முடியும். பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றதுல இருக்கிற தொழில்களை கலந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தான் முடியும். சோ சாதனா பண்ணணும்னா ரொம்ப தேவை என்ன வேணும்? நன்னாதான் சொல்லுங்களேன், நன்னாதான் சொல்லுங்களேன். முதல்ல நம்பிக்கை வேணும். எது மேல நம்பிக்கை தெரியுமா? இறைவன் மேல நம்பிக்கை இருக்கணும். இறைவன் மேல நம்பிக்கை இருக்கணும். முதல்ல அந்த இறைவன் கொடுத்த பிராக்டிஸ் நமக்கு என்ன கொடுத்தாரோ அது மேல நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் அதை நம்ம கரெக்டா செய்யவே முடியும்.
நம்ம இறைவன் மேல வச்ச அளவுக்கு சாதனா மேல வச்சிருக்கோமா, பிராக்டிஸ் மேல வச்சிருக்கோமாங்கிறதான் அடுத்த வரப்போற எலாபரேட்டா ஏதோ டைம் கொடுத்திருக்காங்க, அதுல அப்பதான் அதை பேச முடியும். சோ இப்ப பேசுறதுங்கிறது பிராக்டிஸ். பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னலாம் வருது. ஏன் ஒரு விஷயத்த நம்மளால கண்டினியூஸா பண்ண முடியலன்னா நம்பிக்கை இல்லை. கோர் பாயிண்ட் நீங்க நேரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல எடுத்து அந்த பக்கம் கொண்டு போனா கூட அட்லாஸ்ட் என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. சாதனா மேல நம்பிக்கை இல்ல, பகவான் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு பகவான் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த அஞ்சலி அந்த நேரத்துல இருக்கணும், அவர் எனக்கு அருள் புரிஞ்சுட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணீங்களோ அவர் கேட்கப்படாது, அவர் மட்டும் எனக்கு அருள் புரிஞ்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்ம கரெக்டா இருப்போம். பட் அவர் என்ன சொன்னாரோ அது மேல நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. சாதனால நாம கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நம்பிக்கை. அதை இன்னைக்கு ஸ்ட்ராங் பண்ணினா அவருடைய பிறந்த நாள் 99வது பிறந்த நாள் சரியாகும். நமக்கு 99வது பிறந்த நாள் யாருக்கு? சுவாமிக்கு. நமக்கு டே இஸ் டிரான்ஸ்பர்மேஷன் டே. நமக்கு உயர் மனமாற்றம் அடையக்கூடிய நாள் சாதனா மூலமாக. ஆன்மீகத்தை வச்சுக்கணும், சேவையை ஆன்மீகத்தை வச்சுக்கணும், சேவையை வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எல்லாம் தெரிஞ்ச டிபி ஒருத்தரை வச்சுக்கணும். கையெழுத்து டக்குன்னு ஏதாவது சொன்னா அவர்தான் கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல நல்ல ஸ்காலரா இருக்காரு. அவர் பார்க்க நான் இதுவரை நான் ப்ரிப்பேரே பண்ணல, எனக்கு தெரியாது அதை பத்தி. நான் சாதனா பிராக்டிஸ் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் சுத்தமா. இங்க வந்து சாப்பிடணும்னு சொல்றாரு, சாவமாக்குன்னு சொல்றாரு. நான் மேல பார்த்து பயப்படுறேன் சுவாமிக்கு. என்னமோ தான் சொல்றாங்க, எனக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது சுவாமி. ஆக்சுவலா பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ எப்படி பண்ணினா அவர் சொன்ன மாதிரி இறைவனை எப்படி அடையலாங்கிறத, எங்க நம்ம லேக் ஆயிருக்கோ எந்த இடத்துல விடுறோம். டெய்லி பிராக்டிஸ் பண்ணதான் அந்த பிராக்டிஸ எப்படி வச்சிருந்தா சாதனா அப்படின்னா நாம தினந்தோறும் கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் சாதனையில இருக்கிற ஆட்கள் தான். அதை மட்டும் நம்புவோம். ஏன் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நாள் ஃபுல்லா 24 ஹவர்ஸ்ல ஒரு க்ஷணமேனும் பகவானை நினைக்கலன்னா ஆனந்த நிலையத்துக்குள்ள நம்ம கால எடுத்து வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கார் சுவாமி, நம்மளும் அங்க இதே கணக்கு வச்சிருக்கோம். இன்னும் ஃபர்தரா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத அடுத்த 5 நிமிஷம் வரும்போது தெளிவா பார்க்கலாம். கை தட்டி முடிச்சாக்க நான் மைக்க கொடுப்பேன். ஜெய் சாய்ராம்.